சுதா கொங்கரா இயக்கத்தில் தன் 25வது படத்தில் நடித்து வருகின்றார் சிவகார்த்திகேயன். சூரிய நடிப்பில் சுதா கொங்கரா இயக்கத்தில் உருவாக்கியிருந்த திரைப்படம் தான் புறநானூறு. இப்படத்தின் கதையில் சூர்யாவிற்கு சில கருத்து வேறுபாடு இருந்ததால் அவர் இப்படத்திலிருந்து விலக சிவகார்த்திகேயன் இப்படத்தில் ஹீரோவாக நடிக்க கமிட்டானார். மேலும் ரவி மோகன், ஸ்ரீலீலா, அதர்வா என பலர் இப்படத்தில் நடிக்க கமிட்டானார்கள். மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களுடன் உருவாக்கும் இப்படத்தின் அறிவிப்பு சில மாதங்களுக்கு முன்பு வெளியானது. அதனைத் தொடர்ந்து படப்பிடிப்பும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் இப்படத்தின் டைட்டில் டீசர் வெளியிடப்பட்டது. சிவாஜி நடிப்பில் வெளியான பராசக்தி படத்தின் தலைப்பு தான் இப்படத்திற்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. டைட்டில் டீசர் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் அதிகரித்திருக்கிறது. இந்நிலையில் பராசக்தி திரைப்படத்திற்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் கடைசியாக வெளியான அமரன் படத்திற்கும் இடையே ஒற்றுமைகள் இருக்கிறது. இப்படத்தின் டைட்டில் அமரன் படத்திற்கும் பராசக்தி படத்திற்கும் பழைய டைட்டில் தான் வைக்கப்பட்டுள்ளது. கார்த்திக் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் அமரன். அதே போல சிவாஜி நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் பராசக்தி. எனவே அமரன் மற்றும் பராசக்தி என இரு படங்களுக்கும் பழைய பட டைட்டில் தான் வைக்கப்பட்டுள்ளது. அமரன் திரைப்படம் முகுந்த் வரதராஜன் என்ற மனித ராணுவ வீரரின் வாழ்க்கை வரலாற்று படமாக உருவானது. ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டே அமரன் திரைப்படம் உருவாக்கப்பட்டது. அதே போல் 1965ஆம் ஆண்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டுதான் பராசக்தி திரைப்படமும் உருவாக்கி வருகின்றது. எனவே இவ்விரு படங்களும் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டுதான் உருவாக்கப்பட்டு வருகின்றது. பராசக்தி திரைப்படம் 1965ஆம் ஆண்டு நடைபெற்ற மொழி போராட்டத்தை பற்றிய படமாக இருக்கும் என சொல்லப்படுகின்றது. இந்திய எதிர்ப்பில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உயிர் நீத்த மாணவர் ராஜேந்திரன் அவர்களின் வாழ்க்கை வரலாறாக பராசக்தி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு மொழிப்போரில் உயிரிழந்த ராஜேந்திரன் அவர்களின் வாழ்க்கை வரலாறாக பராசக்தி படம் இருக்கும் பட்சத்தில் இப்படத்தின் கிளைமாக்ஸ் எமோஷனலாக இருக்கும் என்றே தெரிகின்றது. எப்படி அமரன் படத்தின் கிளைமாக்ஸ் மிகவும் எமோஷனலாக இருந்ததோ அதே போல பராசக்தி படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியும் எமோஷனலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அமரன் படத்திற்கு இசையமைத்த ஜி.வி. பிரகாஷ் தான் பராசக்தி திரைப்படத்திற்கும் இசையமைத்து வருகின்றார். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கமர்ஷியல் படங்களாக நடித்து வந்த சிவகார்த்திகேயன் சமீப காலமாக வித்தியாசமான கதைகள் மற்றும் கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வருகின்றார். கடைசியாக வெளியான அமரன் திரைப்படத்தில் ராணுவ வீரராக நடித்து அசத்திய சிவகார்த்திகேயன் தற்போது பராசக்தி என்ற திரைப்படத்தின் மூலம் ஒரு புரட்சியாளராக நடித்து வருகின்றார். எனவே அமரன் போல இப்படத்தின் மூலமும் சிவகார்த்திகேயன் அனைவரது பாராட்டுகளையும் பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் பராசக்தி திரைப்படத்தின் படப்பிடிப்பு சிதம்பரத்தில் ஒரு கல்லூரியில் நடைபெற்று வருகின்றது. அப்போது சிவகார்த்திகேயனை காண பல ரசிகர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் குவிந்துள்ளனர். அதில் சிலர் படப்பிடிப்பை வீடியோ மற்றும் புகைப்படங்கள் எடுத்து இணையத்தில் லைக் செய்துவிட்டனர். அந்த புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் அனைவரும் அசந்து போய்விட்டனர். சிவகார்த்திகேயன் அந்த கெட்டப்பில் சூப்பராக இருப்பதாக ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர். அதுவும் அந்த கெட்டப்பில் சிவகார்த்திகேயனை பார்க்கும் போதும் ரஜினிதான் ஞாபகத்திற்கு வருகின்றார். அப்படியே அந்த கிளீன் ஷேவ் லுக்கில் சிவகார்த்திகேயன் ரஜினியை போலவே இருப்பதாக ரசிகர்கள் கூறி வருகின்றனர். தளபதி ரஜினியின் புகைப்படங்களையும் பராசக்தி சிவகார்த்திகேயன் புகைப்படங்களையும் ஒப்பிட்டும் ரசிகர்கள் பேசி வருகின்றனர். தற்போது சோசியல் மீடியாவில் சிவகார்த்திகேயன் லுக் தான் ட்ரெண்ட் ஆகி வருகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.